இன்றைக்கி நம்ம மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கங்க, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் ஜீரகம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது பொரிஞ்சதுக்கப்புறமா 3 வரமிளகாய் சேர்த்திருக்கோம். காரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா 3 பச்சை மிளகாய் சேர்த்திக்கங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்தி வணக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். 2 பச்சை மாங்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மாங்காய் உள்ளே சேர்த்திக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் வணக்கி விட்டுட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், காரத்திற்கு ஏற்ப கம்மியாகவும் அதிகமாகவும் சேர்த்திக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு 1/4 டம்ளரை விட கம்மியாக தண்ணி சேர்த்திக்குங்க. அதிகமாக தண்ணி சேர்த்திட வேண்டாம். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். மாங்காய் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்குறப்ப மாங்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி.